இந்த விதை விடுறது, இந்த எளிமைப்படுத்துறங்கிற பேர்ல இந்த நடவு இயந்திரத்துக்காக விதை விடுவாங்க. நம்ம ஆட்கள் நடும்போது, கையால் எடுத்து நடும்போது இந்த மாதிரி விதைய விட்டுருவாங்க. இதை பாருங்க, இதுல வந்து பூங்காருங்கிற விதை விட்டுருக்கோம். இந்த வயலையே ஒழுதுங்க, அப்படியே பரம்படிச்சிடுறதுங்க. இந்த கொத்தனார் தர வழிப்பாரு பாருங்க, அந்த மாதிரி அப்படியே பின்னாடி பாருங்க, அப்படியே தளமா இருக்கு பாருங்க, மேடு பள்ளமே இல்லாம. இதுல விதைய தூவிட்டோம், நேரடியா மண்ணு தண்ணி. இந்த விதை தெரியுதா பாருங்க, நான் 1-2 விதைய கூட எடுத்து காட்டுறேங்க. இதே பாருங்க, முளைப்பு திறனோட இருக்கு பாருங்க. இந்த முளைச்சிட்டு பாருங்க, அது மூக்கு தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மூக்கு வெள்ளையா வந்திருக்கு பாருங்க, நேத்து விதைச்சது, இன்னைக்கு முளைப்பு வந்துட்டு. 1 ஏக்கரை பூரா விதை விடலாங்க. இதுல விட்டுருக்கிறது வந்துங்க ஒரு 1.25 ஏக்கருக்கான விதைங்க. சும்மா அப்படியே அள்ளி விதைச்சிட்டோம் மண்ணுல, அவ்வளோ போட்டோம். நாளைக்கு தண்ணியை வடிச்சிருவோம், அப்படியே நாத்து கிளம்பிடும். அது பாட்டில் அப்படியே பிடுங்கி கையால் அப்படியே பறித்து நட்டுற வேண்டியதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சா வேலை. ஒரு நாள் அப்படியே பரம்படிச்சோம், அப்படியே விதையை தூவிட்டோம் மண்ணில், அப்படியே திருப்பி பிடுங்கி நட்டுருவோம். இது காலங்காலமான நம்ம செஞ்சுட்டு இருந்த முறை, சரிங்களா? இது எந்திரம் தேவையில்லை, இது எந்திரத்தில் நட முடியாது. எந்திரத்தில் நடணும்னா அதுக்கு சில அடிப்படை வேணும். இது வந்து ஒரு அடிக்கு 1 அடி நடவு, அதுவும் இப்போ ஒற்றை நாற்று முறையெல்லாம் வந்துட்டு 50 சென்டிமீட்டர் 1.5 அடிக்கு ஒரு நாற்றுலாம் வந்துட்டு பழைய தமிழ் முறைப்படி. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி தான் நான் நடவு நடுறேன். இப்போ எந்திரங்கள் அறுவடை வரும், எந்திரங்களுடைய தொழில்நுட்பம் வரும்போது எந்திரங்களுக்கு இந்த நாத்தை தயாரிக்கிற ஒரு வேலை மட்டும் எவ்வளோ பெரிய வேலைன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரியா? எந்திர பதிவு, எந்திரத்துக்கு நாற்று தயாரிக்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போ பக்கத்துலேயே தான், இதோ அப்படியே திருப்பி காட்டுங்க அந்த இடத்துல. அது வந்து எந்திரத்துக்காக நாற்று தயாரிச்சுட்டு இருக்கிற இடம். அது தூரத்தில் கொஞ்சம் போல வைக்கோல் தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? அதை பாருங்க, அந்த வைக்கோலை தண்ணி தெரியுது பாருங்க, அதுல அங்க நம்ம இப்போ போறோம். இது நம்ம சேத்துல விதை விட்டு ஆட்கள் நடுறதுக்காக செஞ்சது, சரிங்களா? அதப்ப அங்க போவோம். இது வந்து எந்திரம் நடுறதுக்காக நாற்று தயாரிக்கிறதுங்க, அது ஆட்கள் நடுறதுக்காக தயாரிச்சது. இது பாருங்க, இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர், இது தெரியுதுங்களா? பாலித்தீனை வந்து உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாலித்தீன் பேப்பர், என்ன பாலித்தீன் பேப்பர் இல்லாம நூல்ல கூட போடலாம், வேறு கீழே போயிடும். பாலித்தீன் பேப்பர்ல இருந்தால் தான் மேலே இருக்கும். முதல்ல இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரை போட்டுடணும். இந்த பாலித்தீன் பேப்பர் போடும்போது அதே நாத்தாங்கால் மாதிரி நாத்தாங்காலை தயாரிக்கணும். இதை பாருங்க, தாளமா இருக்கு பாருங்க. இதுல மேடு பள்ளம்னு வச்சுக்கோங்க, பாலித்தீன் பேப்பரை போட்டீங்கன்னா பள்ளமா இருக்கிற இடத்துல உள்ள போயிடும்ல. அதனால அந்த நாத்தாங்கால் மாதிரி தான் தயாரிக்கணும். ஆனா மேல பாலித்தீன் பேப்பரை விரிக்கணும், அதுல உங்க கால் பட்டு பள்ளமா போயிடக்கூடாது. அது மாதிரி தயாரிச்சாச்சா, அதுக்கப்புறம் ஒரு சட்டம். இதை பாருங்க, கேக்கு தெரியுதா? சின்ன சின்னதா அந்த மாதிரி மெலிசா சட்டம். அந்த சட்டத்துல கொஞ்சம் போல சேர் வைக்கணும். நெல் முளைக்கணும்ல, பாலித்தீன் பேப்பர்ல எப்படி முளைக்கும், அதனால கொஞ்சம் போல சேர் வச்சு அப்படியே வழிச்சுக்கிட்டே போகணும். அதை வழிச்சாச்சுங்களா? இது எந்திர நடவுக்கு நாற்றை தயாரிக்கிறாமா. இது அள்ளி எறிஞ்சிட்டு போனா போறோம், மறுநாள் தண்ணியை வடிக்கட்டுனா தானா முளைச்சிடும், புடிங்கி போட்டு நட்டுக்கலாம் வேணுங்கிறத. இது இந்த மாதிரி தயாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வச்சு கொஞ்சம் போல சேரு, இதை பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் சேரு, நிறைய சேர் இருக்கக்கூடாது. சேர் வச்சு அப்புறம் என்ன செய்யணும், மேலே அந்த சட்டத்து மேலே நெல்லை தூவிடணும். தூவியாச்சுங்களா? இப்போ ஒரு கேக்கு, இதெல்லாம் கேக்கா வந்துடும் பெட்டி பெட்டியா. இதை தூக்கி நடவு இயந்திரத்துல வந்து நடவு இயந்திரம் அப்படியே கொண்டு போய் நட்டுரும், ரைட்டுங்களா? இது இதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் வேலை இருக்கு. இப்படியே இந்த மாதிரி நெல்லை விட்டுட்டு போனா தரைக்கு மேலே தெரிஞ்சுன்னு என்ன ஆகும், காக்கா குருவி பொறிக்கிறோம்ல. நான் இப்போ கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அந்த பக்கம்லாம் வைக்கோலை போட்டு மூவிட்டு இருக்கோம் பாருங்க, இதுல வைக்கோலை போட்டு திருப்பி மூடணுங்கோ, இல்லாட்டினா அது முளைக்காது, எல்லாரும் பொறுக்கிட்டு போயிடும். அதுல தண்ணியை வச்சு மூடிட்டோம் அந்த நாத்துல. இதுல வைக்கோலை போட்டு தெளிக்கணும். இதுக்கு வைக்கோல், மாடு திங்கிற வைக்கோல் இருக்கு பாருங்க, அதை நீங்க நல்லதா வைக்கணும். நல்லா கவனிங்க, இந்த வைக்கோல்ல வேற நெல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது உழுந்து முளைச்ச போடும், ஜாக்கிரதை. கோச்சிக்காதீங்க, உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்து வைக்கோலை தூவணும். தூவிட்டோமா, வைக்கோலை தூவிட்டா எப்படிங்க முளைக்கும்? அப்புறம் திருப்பி காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வைக்கோலை தாண்டி ஈரம் இருக்கும், அதுக்குள்ள போய் நெல் ஊறி. இதை பாருங்க, இப்போ போட்டு 3 நாள் ஆகுது. ஒன்று அதே மாதிரி இதுலையும், இது வந்து ஒரு நாள் கூட, இது விரவு விட்டு இன்னைக்கு 2 நாள் ஆகுதுங்க. இதுலையும் நாற்று நெல் முளைச்சிருக்கு பாருங்க. இதை பாருங்க, இது ஏதோ நவீன ரகம், இந்த 51 71 இல்லையா, அந்த மாதிரி ரகம். அது வந்து பூங்கார் பாரம்பரிய. மூக்கு தெரியுதுங்களா? இதாங்க, இது முளைச்சிட்டுங்களா நெல்? சரி, முளைச்சிட்டு இல்ல, இப்படியே இந்த வைக்கோல் மழையே வருமா? என்ன செய்யறதுங்க, ஒரு 8 நாள் வரைக்குங்க. இப்போ முளைச்சி வந்துட்டு இன்னைக்கு எடுக்க முடியாதுதா. இது எல்லாம் நாத்தாயி இந்த வைக்கோலை தாண்டி கூறா வரும் மேல, நான் முளைச்சி வந்துட்டேன்னு அங்கங்க தெரியும் லேசா. ஒரு 9 நாள் வரைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல இந்த நடுவுல போய் லேசா
தெளிச்சு நாத்து முளைச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த வைக்கோலை பூரா அள்ளி ஆகணும் திருப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டான். இதுல எங்கேயாவது நீங்க சேறு கொஞ்சமா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள ஏர் பபிள்ஸ் வந்துட்டுனா, இதோ பாருங்க, இதோ வந்துட்டு பாருங்க, இதோ பாருங்க, இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இதோ பாருங்க, இது என்னங்க காரணம்? ஏங்க இப்படி டபக்கு டபக்குன்னு அமுங்குது? இங்க அமுங்கல, இது உள்ள காத்து குமிழி இருக்கு. இது என்ன செஞ்சது? நெல் வரைய மேல தூக்கிட்டு, நெல் வரைய மேல தூக்கிட்டுனா என்ன ஆகுது? இவங்க வைக்கோல் எடுத்தது அப்புறம் அந்த இடம் காஞ்சிரும். உள்ள காத்து இருக்கு, மேல சூரியன் அடிக்குது இல்ல, அப்புறம் என்ன செய்யணும்? மேல தூக்கிட்டு நாத்தெல்லாம் காய ஆரம்பிச்சிடும், ஈரம் இருக்காது இல்ல. அப்ப நீங்க இதுல இந்த மாதிரி ஒரு குச்சால ஓட்ட போட்டு விடணும். எங்கங்க? இந்த பாலித்தீன் கவர்ல இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டு விடணும். இல்லாட்டினா அப்படியே காஞ்சி போயிடும். பாலித்தீன் கவர் மேல உள்ள காத்து உள்ள நுழைஞ்சு காத்து குமிழி வந்து இதை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காத்து குமிழி வந்துடும். இதை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காத்து குமிழி வந்து மேல உப்பிட்டு வந்துடும். அதே பாருங்க, அது மாதிரி வந்து கேக்க தூக்கி விடும், அப்படியே காஞ்சி விடும் வெயில்ல நாத்து. அப்புறம் அதுல பார்த்து அப்பப்போ ஓட்ட விட்டுடணும். 9 நாள் கழிச்சு இந்த வைக்கோலை பூரா அப்புறப்படுத்திடணும். நீங்க அதை மாடெல்லாம் திங்காது, அதை எங்கேயாவது அள்ளி வரப்பு வைக்க கண்ட இடத்துல போட்டுடணும். போட்டாச்சா, அதுக்கப்புறம் 18 நாள் 20 நாளுக்குள்ள இந்த நாத்தை எடுத்து நட்டுடணும். ஏன் அதுக்கு மேல போனா என்ன ஆகுங்கிறீங்களா? அப்படியே கட்டி பிடிச்சி இறுகி, இந்த கொஞ்சோண்டு சேரு தானே அது, இவ்வளோண்டு கணத்துல சேரு, ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு பிச்சு எடுக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நட்டுடணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷின்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நட்டுருவாங்க. ஆக இந்த 9 பேர் சேர்ந்து 50 பானை செஞ்சாங்கிற கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிஷினை நட வைக்கிறதுக்கு இந்த கொக்கை பிடிச்சி அது தலையில வெண்ணெயை வச்சு உருகி வந்து உழுந்ததும் பிடிச்சிக்கிற மாதிரி. இது 50 ஏக்கரா இருந்தாலுங்க, இது நெல் அப்படியே வாரி வீசிட்டு போயிடலாம். 50 ஏக்கருக்குள்ள நாத்தாங்களை இது மாதிரி தயாரிக்கணுமா, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் வாங்கிட்டு வரணுமா. இந்த பிளாஸ்டிக் பேப்பரை அடுத்த தடவைலாம் பயன்படுத்த முடியாதுங்க. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷத்துக்கு வேற பேப்பர் வாங்கணும். இந்த பேப்பரை அப்புறம் இந்த மாதிரி காத்து குமிழி இல்லாம இது சரியா போடலவங்க. காத்து குமிழி இல்லாம விரிச்சு அதுக்கு மேல நெடுக்க சட்டம் போட்டு இந்த விதையை சீரா தூவி, அதுக்கப்புறம் முதல்ல சேறு வச்சு அதுக்கப்புறம் சீரா விதை தூவி அது மேல வைக்கோலை போட்டு தூவி, அதுக்கப்புறம் 8 நாளைக்கு காலையிலையும் மழையிலையும் தண்ணி தெளிச்சு, அப்புறம் வைக்கோலை பூரா சுத்தமா ஒரு வைக்கோல் இல்லாம எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் வைக்கோலோட சிக்கிரும்ல நாத்து, வைக்கோலாம் சுத்தமா எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த வைக்கோலை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கேக்க தயாரிச்சு, அதுக்கப்புறம் இடையில இந்த காத்து குமிழி இல்லாம பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷின்கிட்ட கொடுத்து, மிஷினுக்கு டீசல் பெட்ரோல் எல்லாம் போட்டு டிரைவரை வச்சு மிஷின்ல அந்த என்ன சொல்லுவோம், அந்த அந்த நாத்தை அழுத்தி ஊணுது இல்ல, அந்த அந்த கனெக்டிங் ராடு அது வந்து சரியா இருக்கணும். அல்லாட்டினா மோட்டில் வச்சிரும், பள்ளத்துல வச்சிரும். சில இடத்துல நாத்தே படாம போயிடும், மெஷின் மேட்டில் போயிடும். அப்புறம் அங்கங்கே டிரைவர் கொஞ்சம் பிச்சு போட்டுருவாரு, ஆனால் அங்கெல்லாம் நட முடியல, மிஷின் மேலே போயிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை 2-3 ஆளை வச்சு நடுவாங்க. அது மாதிரிலாம் நடவுல வேற மாதிரி விவசாயம்லாம் நிறைய நடக்குது. ஆனால் இவ்வளவும் தாண்டி என்ன செய்வாங்கன்னா, ஒரே நாளில் 6 ஏக்கர் நட்டுறோம். இது வந்து ஆளெல்லாம் கொண்டு வந்து 6 ஏக்கர் நடுறதுன்னா அவ்வளோ லேஸ் இல்லை. அவங்க டீ கேட்குறாங்க, இன்னும் ஆளுவ சாராயம் கேட்குறாங்க, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, 10 மணிக்கு வர்றாங்க, 3 மணிக்கெல்லாம் போயிடணுங்கிறாங்க, 5 மணிக்கு போயிடணுங்கிறாங்க, அடிக்கடி கரையில் ஏறி குந்திக்கிறாங்க, பல காரணம் சொல்லுவாங்க. இன்னும் பொம்பளை சில இடத்துல கான்ட்ராக்டெல்லாம் நடுறாங்க. இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்கள் வந்து நல்லா தான் வேலை செஞ்சாங்க. நம்ம தான் புடிவாதமாக ஆட்களை விவசாயத்தை விட்டு கரையேற்றணும், எந்திரங்களை கொண்டு வந்து. அதனால அவங்கவுங்களும் உயிர் வாழணுமேங்கிறதுக்காக பல தளங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இதை விட நிறைய வருவாய் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்க அந்த இலவசமா கிடைச்சாங்க அங்க ஆட்களுக்கெல்லாம் இந்த நடவு இயந்திரத்துக்கு 6 லட்சம் 4 லட்சம் கொடுத்து வாங்குற மாதிரிலாம் வாங்கல. சும்மா வருவாங்க, வேலைக்கு கூலி மட்டும்தான் கொடுப்போம். அந்த 8 மணி நேரத்துல மிஞ்சி போனா ஒரு ஏக்கருக்கு 15 ஆளுங்க நடவாளு, 15 ஆள் நடவாளு. இன்னைக்கு சம்பளம் 250 ரூபா 300 ரூபா. இங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் விட்டிங்கன்னா கூட 15 ஆள் நட்டுருவாங்க, அல்லது 18 ஆள், இவ்வளவுதான். 18 ஆளுக்கு ஆகிற செலவு 300 ரூபாயே வச்சுக்குவாங்களா, இன்னும் 300 ரூபாய்க்கு வரல, 250 ரூபாயில தான் இருக்குதுங்க. 16 கால் 4000 ரூபா, இவ்வளவுதான் நடவாள். நாத்தை மட்டும் நம்ம பறிச்சு கொடுத்துடணும். இதுல கேக்க தூங்கி மிஷின்ல வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு இது வந்து 2500 ரூபாயோ 3000 ரூபாய் சொல்றாங்க இப்ப நடவு. இது எதிர்காலத்துல பெட்ரோல் விலையேறினா டீசல் விலையேறினா அதிகரிச்சு போகும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எந்திரங்களுக்கு நம்ம அடிபணிஞ்சு போறோம். லட்சமா கொடுத்து எந்திரங்களை வாங்க தயாரா இருக்கும். பழுதாச்சுன்னா அதுக்கு ரிப்பேருக்கு அலையிறோம், ஸ்பேர் பார்ட்டுக்கு அலையிறோம், டீசல் கடைக்கெல்லாம் அலையிறோம். அது ரிப்பேரா போயிடுச்சுன்னா அப்படியே போட்டுட்டு ஓடி போயிடுது. மனுஷனுக்கு மனிதாபிமான அடிப்படையில அவன் வீட்டு நாத்து பாழா போகுதுன்னு யாராச்சும் 2 பேரும் ஓடியாந்து நட்டுருவான்.
முடியலன்னா கூட கொஞ்சம் வயிற்று வலி நெஞ்சு வலின்னா கூட கொஞ்சம் தலைவலியாக இருந்தால் கூட பொறுத்துக்கிட்டு பசியும் தாகமும் இருந்தால் கூட பொறுத்துக்கிட்டு எப்படியாவது நடுவை நட்டு போகணும். வீணாக போயிடும். நான் வய ஒரு மூலையில் கிடக்குன்னு எந்திரத்துக்கு இறக்கம் இருக்குமா? அதுக்கு அறிவு தெரியுமா? அவன் வயக்காரன் பாதிக்கிறான்னு நினச்சி பார்க்குமா? எந்திரங்கள் நிறைய நேரங்களில் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கும். நிறைய செய்கிறங்கிற பேரில் இறங்கிரும். அதனால அந்த மாதிரி இடத்துங்களில் எந்திரங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. நன்றிங்க. நிறைய சந்திப்போம். எந்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு.